அப்புறம் டிரைவர் வந்து வெஜ் சாப்பிடுவாரு, அவருக்கு ஒரு வெஜ் பிரியாணியும் ஒரு காளான் சில்லி. காளான் சில்லிங்க. சரி, அப்புறம் ஒரு மட்டன் குழம்பு. மட்டன் குழம்புங்க. அதுக்கப்புறம் எனக்கு அங்க போயிட்டு நல்லம்மாள் போயிட்டு போன் பண்ணுங்க, வேற ஏதாவது ஒரு வெரைட்டி ஒண்ணு ஆட் பண்ணணும். ஏதாவது ஃப்ரை அல்லது கோலா உருண்டாவே. ஆனா ஒயிட் ரைஸ் வேணும், ஒயிட் ரைஸ் ரசமும் ஒண்ணு வேணும்ல. சாப்பாடு போதும். இருங்க, நான் 4 பேரும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மெயின் இதுதான். எனக்கு நீங்க அங்க போறதுக்குள்ள நான் இன்னொரு மெனு சொல்றேன், சரிங்களா? நீங்க இந்த பேப்பர், இப்ப நீங்க எழுதுற பேப்பரை கையில வச்சுக்கோங்க. எனக்கு நல்லம்மாள் போயிட்டு போன் பண்ணுங்க. என்னங்க பணம் நீங்க அவங்க கிட்ட சொல்லிருங்க, நம்ம கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க நாளைக்கு. நான் இப்ப காசு இல்லைன்னா நான் ரெடி பண்ணிடுறேங்க, சரிங்களா? வணக்கம்மா, ஆரையம்மா வணக்கம். இவங்க யார் தெரியுங்களா? திருப்பூர் தாதாபுரத்தை சேர்ந்த ஒரு ஆலை. இவங்க முன்னாடி ஒருத்தங்க கையை கட்டி நின்றுட்டு இருக்காது பாத்தீங்களா, அவர் வந்து இவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. பட் மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரமா போன்ல யாருக்கிட்டயோ வெஜ் மீல்ஸ் தாங்க டிரைவருக்கு வேணும், வெஜ் தாங்க சாப்பிடுவாரு, எங்களுக்கு மட்டன் எடுத்து வைங்க, எங்களுக்கு சிக்கன் எடுத்து வைங்க, எங்களுக்கு அந்த குழம்பு வேணும், எங்களுக்கு மீன் குழம்பு வேணும்ட்டு பேசிட்டு யாருக்கிட்டயோ ஆர்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் ஏதாவது மறந்துட்டு இருந்தேன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றாங்க. எவ்வளோ உணவு பூர்வமா சாப்பிட்றாங்க பாத்தீங்களா? அது வேலை நேரத்துல முன்னாடி ஒருத்தர் கையை கட்டி நின்றுட்டு இருக்கும் போது. இதுவே அந்த மேடம் வந்து கையெழுத்து போடுறதுக்காக உக்காந்துட்டு இருந்து அந்த கையெழுத்து வாங்க ஒரு நபர் வந்து கையை கட்டி நின்றுட்டு இருக்காது இல்லைங்களா, அவரு வந்து ஏமா கையெழுத்து போடுமான்னு கொடுத்துட்டு அவரு யாருக்கிட்டனா போனை பண்ணி ஒரு மீன் குழம்பு கொஞ்சம் சமைச்சு வச்சுடு அப்படின்னு யாருக்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல சீனே வேற இல்லை. அதாவது உங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் கொடுத்து உங்களை எல்லாம் உக்கார வச்சா நீங்க வந்து மக்களுக்கெல்லாம் பணி செய்யல, உங்களுக்கான பணியை மக்களை வச்சு நீங்க செஞ்சுக்கிறீங்க. சம்பளமும் வாங்கிட்டு வேலையும் ஒழுங்கா செய்யாம மக்களையும் காக்க வச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயம். வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட வேலை செய்யுங்க, சரிங்களா? நன்றி ஆதையம்மா, நன்றி.